friends, praise the Lord. Today Bible words, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:9 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. ஸோ நம்முடைய தேவாதி தேவன் நம்மை இரட்சிப்படைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளை நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு தான் நம்மை நியமித்திருக்கிறார். நரகத்துக்கு போகிறதுக்காகவோ நம்ம சாத்தானின் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ நம்ம படைக்க வேண்டும், நம்மை நியமிக்கவில்லை. எனவே நம்ம இந்த இரட்சிப்படைய பரலோக ராஜ்யத்தின் டிக்கெட்டை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்க வேண்டும், ஆவின் கனி கொடுக்க வேண்டும். உப்பாய் வெளிச்சமாய் இயேசுவின் பிள்ளையாய் நம்ம வாழும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, மற்றவர்களை ரட்சிப்பின் பிள்ளைகளாய் மாற்றி இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்படைய செய்ய வேண்டும். ஸோ இப்படியாக ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.